பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில இன்னும் நெருக்கமான உறவு ஏற்படலை. சௌஜன்யமான உறவு ஏற்படலை அந்த கூட்டணியில். ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாயிண்ட்ல தான் தெளிவாக நிற்கிறாங்க. முதல்ல அவர் கூட்டணிக்கு கூப்பிடுற நேரத்தில் அமித்ஷா சொன்னார், என்டிஏ இங்கே ஏடிஎம்கே தான் தலைமை தாங்கும் என்டிஏக்கு. அப்புறம் இவர் பேரையும் சொல்லி சொன்னார், இவர் முதலமைச்சர் ஆவார்னு. கொஞ்ச நாள் கழித்து சொல்லிட்டாரு, என்டிஏ தலைமையில் ஏடிஎம்கேலேருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அது இவர் பேரை சொல்லலை. இப்படி சொல்லிக்கிட்டே போக போக இவருக்கு இது வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு ஏபிஎஸ்க்கு. அவர் சொன்னார், எந்த கொம்பனாலையும் ஏடிஎம்கே அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு. அவர் அது திமுகவை நோக்கி வீசப்பட்ட அம்புன்னு சொல்லி மற்றவங்க நினைச்சுக்கிடட்டும், ஆனால் நான் வீசுறது பிஜேபிக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அதை மழுப்புனாரு நயினார். இல்லை, எங்களை பற்றியில் அவர் ஒன்றும் சொல்ல, டிஎம்கேவை தான் பேசியிருக்காருனாரு. அடுத்து தொடர்ந்து இதே மாதிரியே பிஜேபி மாநில தலைமை, தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபிக்காரங்க எல்லாரும் அமித்ஷா சொல்றது தான் எங்களுக்கு வேத வாக்கு, அதனால அமித்ஷாவே சொல்லிட்டாரு, என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், என்டிஏல இருந்து ஒருத்தர், ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் என்டிஏ நியமிக்கும் சீஃப் மினிஸ்டரா அப்படி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர் பேச ஆரம்பிச்சாரு வெளியில. இது எல்லாமே என்னன்னா, அவங்களுடைய உட்கிடக்கைய அவங்க வெளியிலையும் பட்டவர்த்தவங்க சொல்லி அதையும் ஸ்டெபிலைஸ் ஆக்க பாக்குறாங்க. அப்ப இவரும் அதே மாதிரி தன்னுடைய உட்கிடக்கையை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வெளியில சொல்லிட்டாரு, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருந்தார். இப்படி போய்கிட்டு இருந்தபோது திருநெல்வேலியில மறுபடியும் அமித்ஷா என்ன சொன்னாரு, என்டிஏ தலைமையில் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. இப்போ பிஜேபி தே ஆர் பிளேயிங் ஆல் கேம்ஸ் அட் த சேம் டைம். அவங்களுக்கு நோக்கம் என்ன, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணுங்கிறத விட அவங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ தாங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிற பேராசையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் 2026 ஒருபோதும் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். அப்ப எங்க இருந்து அவங்க 117 சீட்டு பிடிக்க போறாங்க? அது நடக்காத காரியம். அப்போ பண்ண வேண்டியது என்ன, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும். அப்போ அதுக்கு நம்ம கூட இருக்கிறது ஏடிஎம்கே நம்மளும் சேர்ந்து இருக்கிறது பலம் இல்லாம போகுமா? அப்படி பலம் இல்லாம போச்சுன்னா நம்முடைய நோக்கம் நிறைவேறாம போகுமா? அப்போ இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடய கூட ஏடிஎம்கே பிஜேபியுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இவர் கூட, விஜய் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு யோசிக்கலாம். தட் இஸ் பாசிபிள். விஜய் இன்னும் பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. ஆனா பிஜேபி மனசளவுல ரெடியா இருக்கும். நமக்கு 10 சீட் கிடைக்கிற பதிலாக 2 சீட் கிடைக்குது, 3 சீட் கிடைக்குது, பரவாயில்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா, இபிஎஸ் விஜய் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அது நம்ம ஆட்சி தானே.